श्री गुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। द्वितीय असमवायिकारण लक्षणं निरूपणीयं वर्तते। ततः प्राक् किञ्चिदिव पूर्वं यच्चिन्तितं समवायिकारणस्य लक्षणं तन्निरूप्य अनन्तरं प्रथम असमवायिकारणं किञ्चित् निरूप्य अग्रे द्वितीय समवायिकारणस्य लक्षणं पश्यामः। இந்த சமவாயி அப்படிங்கறதுல என்ன மாதிரியான ஒரு ஸ்திதி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நம்ம அங்க 3 பதார்த்தங்கள் எடுத்துட்டோம். ஒண்ணு காரியம்னு சொல்லக்கூடிய ஒரு பதார்த்தம். உதாரணத்துக்கு கடஹா காரியம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நாம முதல்ல ஒரு கடத்தை எடுத்துக்கிறோம். அதுதானே காரியமா வச்சுக்கிறதுனால பாருங்க. கடஹா இதுதான் காரியம், சரியா? இந்த காரியமானது எங்க போய் இருக்கிறதோ அதுக்கு என்ன பேரு? காரணம். காரியாதிகரணம் அப்படின்னு பேரு. என்ன பேரு? காரியாதிகரணம். இப்போ பிரகிருத்தத்துல நம்ம கடத்தை காரியமா எடுத்துட்டோம்னா அந்த காரியமானது எங்க உண்டாருதுன்னு கேட்டா கபாலத்துல உண்டாருது, சரியா? அப்போ காரியஸ்ய அதிகரணம் எது? கபாலஹ. இந்த காரியஸ்ய அதிகரணம் அப்படின்னு சொல்றதுக்காக நான் இங்க கா பிளஸ் ஆ அப்படின்னு எழுதுறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? காரியாதிகரணம் அப்படின்னு அர்த்தம், சரியா? புரிஞ்சுட்டா இப்போ? இந்த காரியாதிகரணமான கபாலத்துல கபாலஹா என்ன சம்பந்தத்தோடு இருக்கும்? சமவாய சம்பந்தத்துல இருக்கு. நல்லா கேள்வி நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரணும், அதுல பதில் கிடைச்சிடும். காரியாதிகரணம் கபாலஹாவா இருந்தால் இந்த கபாலத்துல கபாலஹா கேன சம்பந்தேன பவதி? தாதாத்மிய சம்பந்தः ஸ்வஸ்மின் தாதாத்மிய சம்பந்தேன பவதி. அத சொல்றதுக்காக இப்போ நான் இங்க தா அப்படின்னு எழுதிருக்கேன். தான்னு சொன்னா தாதாத்மிய சம்பந்தம்னு அர்த்தம், சரி? இந்த கடஹா கபாலத்துல காரியாதிகரணத்துல காரியம் கடஹா, காரியாதிகரணே கபாலே கடஹா கேன சம்பந்தேன பவதி? சமவாய சம்பந்தேன பவதி. அத சொல்றதுக்காக நான் இங்க ச அப்படின்னு எழுதுறேன், சரியா? அப்போ கடஹா காரியம் காரியாதிகரணே கபாலே समवाय संबंधेन वर्तते. वक्तुं शक्यते किल? அப்போ பாருங்க, காரியம் கடஹ कार्याधिकरणे कपाले समवाय संबंधेन अस्ति चेत् अत्र कार्यतावच्छेदक संबंधः कः भवति? समवाय संबंधः. அதத்தான் நாம இப்போ இங்க என்ன எழுதுறோம்? காரியதாவச்சேதக சம்பந்தஹான்னு எழுதுறோம். என்ன எழுதுறோம் இங்க? சமவாய சம்பந்தஹா தான் இங்க சா அப்படின்னு எழுதிருக்கோம் இல்லையா? இப்போ நாம அது புரியறதுக்காக என்ன எழுதலாம் சுருக்கமா? காரியதாவச்சேதக சம்பந்தஹா. இது புரிஞ்சிருக்கா? அப்போ கடஹா காரியம், நான் இங்க கா அப்படின்னு எழுதுறேன். காரியனா காரணம் என்ன அர்த்தம்? காரியம். காரியம். கபாலஹா காரணம், அதனால கார அப்படின்னு எழுதுறேன். ஜஸ்ட் நமக்கு புரியணும், அவ்வளவுதானே? சரியா? இது காரியம், கடஹா காரியம். இந்த கடஹா காரியாதிகரணத்துல காரிய அதிகரணம் எழுதிருக்கோம், தெரிகிறதா?
இந்த காரியாதிகரணத்துல கபாலத்துல கடஹா சமவாய சம்பந்தத்தோடு இருக்கு. அதனால சமவாய சம்பந்தா தான் இங்க காரியதாவச்சேதக சம்பந்தா. புரிஞ்சுட்டா? காரியதா கூட வேணும் சேர்த்துக்கோங்க. இங்க புரியறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், காரியதா அவச்சேதக சம்பந்தா. சரியா? எழுத்து கொஞ்சம் கோணமானதா இருக்கும். நம்ம மவுஸ் வச்சுதான் எழுதுவோம் இல்லையா? அதனால அவ்வளவுதான் வரும். இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? காரியதாவச்சேதக சம்பந்தா அப்படிங்கறத நாம எப்படி எடுத்துக்கிறோம்? காரியமானது காரியாதிகரணத்துல எந்த சம்பந்தத்தோடு இருக்குமோ அந்த சம்பந்தா தான் காரியதாவச்சேதக சம்பந்தா. நல்லா புரிஞ்சுட்டா இது? இப்ப பாருங்க, காரியாதிகரணம் கபாலஹா. இப்ப நாம எந்த காரிய காரண பாவத்தை சொல்ல வந்திருக்கோம்னு கேட்டா சமவாயி காரணம் இருக்கு இல்லையா, அதை சொல்றதுக்காக வந்தோம். எந்த மாதிரியான காரணத்தை நிரூபிக்க வந்திருக்கோம்? சமவாயி காரணத்தை சொல்ல வந்திருக்கோம். கடஹா காரியம் சமவாய சம்பந்தேன எத்திர உற்பத்தியதே. கடஹா என்கின்ற காரியமானது சமவாய சம்பந்தத்தோடு இருந்துண்டு எங்க உண்டாறதோ, எங்கன்னு சொன்னா இப்போ அந்த எங்கேங்கிற பதத்துக்கு எது அர்த்தம் எடுத்துக்கணும் தெரியுமா? கபாலே. அந்த கபாலஹா தான் சமவாயி காரணம். சரியா? புரிஞ்சுட்டா இது? அந்த கபாலத்துல காரியாதிகரணத்துல கபாலத்துல கபாலஹா கேன சம்பந்தேன பவதி அப்படின்னு கேட்டால் தாதாத்மிய சம்பந்தேன பவதி. அப்போ காரணதாவச்சேதக சம்பந்தः கஹ भवितुमर्हति? तादात्म्य सम्बन्धः कारणतावच्छेदकः. சரியா? இது நல்லா புரிஞ்சுட்டா இப்போ? அவகதமாச்சார்ய. तथाच समवाय संबंधावच्छिन्न कार्यता निरूपित तादात्म्य संबंधावच्छिन्न कारणताश्रयत्वं समवायि कारणस्य लक्षणं वक्तुं शक्यते वा? एवम् आचार्य. श्रीरामः अवगतं वा इदं सर्वम्? अवगतम् आचार्य. सम्यक् अवगतमस्ति? सम्यक् अवगतम्. कार्यं किं, कार्याधिकरणं किं, कार्याधिकरणे कार्यं केन सम्बन्धेन भवति इत्यादिकं सर्वम् अवगन्तव्यं. तदानीमेव सम्यक् कार्यकारणभावः बुद्धिस्थः भवति. तर्हि समवायि कारणं सम्यक् अवगतम् अधुना भवद्भिः. अग्रिमं पश्यामः. अधुनापि कार्यं घटः इत्येव स्वीकुर्मः. कार्यं किमस्ति? घटः. अधुना किं कारणं निरूप्यते? कीदृशं कारणं निरूप्यते? असमवायि कारणं निरूप्यते. अतः घटं प्रति कपाल संयोगः कारणम् इति चिन्तयामः. घटं प्रति किं कारणं? कपाल संयोगः. कपाल संयोगः. अत्र लिखामः. कपाल संयोगः. इदमेव अधुना कारणम्. अनयोः मध्ये कार्यकारणभावः निरूप्यते. இந்த காரியகாரண பாவத்தை சொல்றதுக்காக நான் வேற கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது காரியம் घटः, காரியம் கபால संयोगः காரணம். இந்த கபால संयोगः எங்க இருக்கு? कपाले वर्तते. कपाले. சரி, இந்த இடத்துல காரியாதிகரணம் இது.
கபால சஞ்யோகः யோகः. நல்ல கவனிங்கோ. காரியாதிகரணம் எப்ப ஒண்ணுதான். இதுதான் இந்த சிகப்பு கலர்ல ஒரு வட்டம் போட்டிருக்கேன் இல்லையா? இதுதான் என்னது? காரியாதிகரணம். காரியம் கபால சஞ்யோகாவா இருக்கலாம். ஆனா காரியாதிகரணம்னு என்னது? காரியமானது சமவாய சம்பந்தத்தோடு எங்கே இருந்து உற்பத்தி ஆறுதோ அதுதான் காரியாதிகரணம். ஏன் நம்ம இத காரியாதிகரணத்தை காரியம் கபால சஞ்யோகான்னு சொல்றோம், ஆனா காரியாதிகரணத்தை வேற எடுத்துக்கிறோம்னு கேட்டால், காரியத்துக்கும் காரணத்துக்கும் ஒரு இடத்துல சேர்ந்தாப்புல ஸ்திதி வேணும். அதுதான் சாமானாதிகரண்யம் சொல்லுவோம். மண்ணு பக்கத்து ரூம்ல இருக்கு, கடகா இங்க உற்பத்தி ஆகணும் அப்படின்னு சொன்னா உற்பத்தி ஆகுமா? எங்க கடகா உற்பத்தி ஆகும் அங்கதான் மண் இருக்கும், எங்க மண் இருக்குமோ அங்கதான் கடகா உற்பத்தி ஆகும். காரியம் வேற இடத்துலயும் காரணம் வேற இடத்துலயும் வருமா? எனக்கு இப்போ உங்க ஆத்துல ஒரு கட்டத்தை நான் உண்டு பண்ணுவான் மண்ணை நான் கொண்டு அங்கதான் வைக்கணும். நான் இங்க எங்கிட்ட வச்சுட்டு பிரயோஜனப்படாது இல்லையா? அப்போ காரியமும் காரணமும் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கணும். அதுக்குதான் காரியாதிகரணம் பேரு. அந்த இடத்துல நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரு சேர்க்கையை சம்பாதிக்கிறோம், சாமானாதிகரணத்தை சம்பாதிச்சுக்கிறோம். இப்ப இந்த இடத்துல கடகா தான் காரியமா எடுத்துட்டு இருக்கோம். இந்த காரியமானது கபாலத்துல என்ன சம்பந்தத்தோடு இருக்கு? சமவாய சம்பந்தத்தோட இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரியே தான், ஒன்னும் வித்தியாசமே இல்லை. சரி, இந்த கபாலத்துல என்ன சம்பந்தத்தோடு இருக்கு? தாதாத்ய சம்பந்தம். நல்லா யோசிச்சு சொல்லணும். கபாலத்துல என்ன சம்பந்தத்தோடு இருக்குன்னு சொன்னா தாதாத்மிய சம்பந்தம் சொல்லலாம். ஸ்வஸ்மின் தாதாத்மிய சம்பந்தம் திஷ்டத்தின்னு. இப்போ கபால சஞ்யோகா ரெண்டும் ஒரே பதார்த்தமா இல்ல கபாலஹா வேறு கபால சஞ்யோகா வேறா? என்னுடைய கேள்வி என்னது? கபால சஞ்யோகா ரெண்டு பதார்த்தமும் வெவ்வேறான பதார்த்தங்களா இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா? வெவ்வேறு பதார்த்தங்கள். கபாலஹாங்கிறது திரவியம், அதுல இருக்கக்கூடிய குணஹாதான் கபால சஞ்யோகா. அப்போ ரெண்டு பதார்த்தங்கள் வெவ்வேறா இருந்தால் ரெண்டுத்துக்கும் நடுவுல தாதாத்மிய சம்பந்தம் வருமா? வராது. அப்ப இந்த இடத்துல என்ன சம்பந்தா இருக்கும்? சம்பந்தா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல காரணம் எதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்? கபால சஞ்யோகா. காரணம் காரியாதிகரணத்துல எந்த சம்பந்தத்தோடு இருக்குமோ அந்த சம்பந்தம் தான் காரணதாவச்சேதக சம்பந்தா. மயா அதுனா கிமுக்தம்? காரணம் கபால சஞ்யோகா येन संबंधेन कपाले तिष्ठति कार्याधिकरणे तिष्ठति सः संबंधः कारणतावच्छेदक संबंधः. சரியா? புரிஞ்சுதா? இது புரிஞ்சுடுதுண்ணா. ஸ்ரீராம புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. அத போலவே காரியமானது காரியாதிகரணத்துல எந்த சம்பந்தத்தோடு இருக்குமோ அந்த சம்பந்தா தான் என்னது? காரணதாவச்சேதக. நல்லா யோசிச்சு காரியதாவச்சேதக சம்பந்தா. சரியா? நல்லா புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதுண்ணா. அப்போ இந்த கடகா என்கின்ற காரியமானது காரியாதிகரணத்துல கபாலத்துல எந்த சம்பந்தத்தோடு இருக்கு? समवाय संबंधத்துல. तर्हि पश्यन्तु, घटः कार्यं कार्याधिकरणे कपाले समवाय संबंधेन अस्ति इति कृत्वा कार्यतावच्छेदकः संबन्धः कः भवति? प्रकृतस्थले समवाय संबन्धः भवति. एवमेव कार्याधिकरणे कपाले कपाल संयोगः कारणं केन संबंधेन भवति? तदपि समवाय संबंधेन भवति. तर्हि अत्र कार्यकारणभाव निरूपण अवसरे कार्यतावच्छेदकः संबन्धः अपि समवायः, कार्यतावच्छेदकः संबन्धः अपि समवायः एव.
सम्यक् अस्ति वा? तथा च कार्यता समवायसम्बन्धावच्छिन्न कार्यता निरूपित समवायसम्बन्धावच्छिन्न कारणताश्रयत्वम् असमवायिकारणस्य लक्षणं वक्तुं शक्यते न वा? वक्तुं शक्यते। सम्यक् गृहीतम् अधुना? सम्यक् गृहीतम् आचार्य। परन्तु क्वचित् इदं पर्याप्तं न भवति। असमवायिकारणं यदस्ति तत्र निरूपणावसरे इदं लक्षणं पर्याप्तं न भवति। कथं पश्यामः। तादृशं स्थलम् एकं किञ्चित् स्वीकुर्मः। अधुना घटपरिमाणं कार्यम् इति स्वीकुर्मः। कार्यं किमस्ति? घटपरिमाणम् इति स्वीकुर्मः। एतादृश घटपरिमाणं प्रति कारणं किम्? कपालपरिमाणं। सम्यक् उक्तम्। कारणं कपालपरिमाणं। का इति लिखामि, स्थलं नास्ति इति कृत्वा। परिमाणम् अधिकमस्ति लिखितम्, अतः स्थलं नास्ति। अस्तु आचार्य। कापा इत्यस्य कः अर्थः? कपालपरिमाणम् इत्यर्थः। इदमेव किमस्ति? कारणम् अस्ति। कारणमिदम् इति निरूपयितुं मया एवं किञ्चित् लिख्यते। कार्यं किमस्ति? घटपरिमाणं कार्यमस्ति। सम्यक् गृहीतं वा? भवतु। நாம ஒரு விஷயத்தை பார்த்தோம். காரியமும் காரணமும் அவசியம் ஏதாவது ஒரு க்ஷணத்திலேயாவது ஒரே அதிகரணத்தில் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்தாப்புல ஒரு இடத்துல அவசியம் இருக்கணும். காரியம் யத் தத் एवं कारणं यदस्ति तत् उभयमपि एकत्र क्वचित् तिष्ठेत्, एकं क्षणं वा तिष्ठेत्। तस्यैव सामानाधिकरण्यम् इति संज्ञा। सामानाधिकरण्यम् इति व्यवहारः क्रियते। सम्यक् गृहीतं वा? गृहीतमाचार्य। இப்போ நாம இந்த घट பரிமாணத்துக்கும் கபால பரிமாணத்துக்கும் ஒரு இடத்துல எங்கயா ஸ்திதி காமிக்கலாம். எங்க காமிக்கலாம்? இப்போ இந்த घट பரிமாணம் அப்படிங்கிறது குணஹாவா திரவியமா? என்னது? குணஹா. அப்ப இந்த குணஹா எங்க இருக்கும்? घट பரிமாணங்கிற ஒரு குணஹா घटे वर्तते. घटத்துல இருக்குமா? சரி. घटे சரியா? घटे घट பரிமாணம் भवति. இந்த கபால பரிமாணமானது எங்க இருக்கு? कपाले वर्तते. कपाले। இப்போ நல்லா கவனிங்க. இந்த ரெண்டுத்துக்கு காரியமா இருக்கக்கூடிய घट பரிமாணம், காரணமா இருக்கக்கூடிய கபால பரிமாணம், இந்த ரெண்டுத்துக்குள்ள சாமானாதிகரண்யம் வரல. அதுக்கு மாறாக எந்த ரெண்டுத்துக்குள்ள வந்தது? घट कपालयो. ஏன்னா இந்த घटஹா கபாலத்துல சமவாய சம்பந்தத்தோட இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ நமக்கு வேண்டியது எந்த ரெண்டுத்துக்கு? घट பரிமாணத்துக்கும் கபால பரிமாணத்துக்கும் வேணும். ஆனா அது கிடைக்கல. அதுக்கு பதிலா எதுக்கு நடுல வந்துருது? घट कपालयो. घट कपालयो. சரியா? புரிஞ்சுதா? இப்போ நாம இதை என்ன சொல்றோம்? இதுக்கு முன்னாடி ஒரு அசமவாய்க்காரன் லட்சணம் பார்த்தோமே, அதுல நீங்க பார்த்தேன்னா காரியமா இருந்தக்கூடியதான கடத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியதான கபால சயோகத்துக்கும் எங்க சாமானாதிகரண்யம் சொன்னோம்? கடத்துல சாமானாதிகரண்யம் சொன்னோம் இல்லையா? அப்போ कार्यस्य कारणस्य च सामानाधिकरण्यं लब्धं परन्तु प्रकृतस्थले तद् वक्तुं न शक्यते इत्यस्ति. என்ன ஒரு ஸ்திதி இருக்குன்னு நல்லா புரிஞ்சுட்டேலா? அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இந்த இடத்துல காரணஸ்ய கபால பரிமாணஸ்ய காரியேன சக சாமானாதிகரண்யம் மாஸ்து
कार्यस्य यत् समवायि कारणं कार्यस्य समवायि कारणं किमस्ति घटः तेन घटः। सह सामानाधिकरण्यं सम्पाद्यताम् புரிஞ்சுதா இது? இப்ப நாம என்ன பண்ண போறோம்? காரியத்துக்கும் காரணத்துக்கும் சாமானாதிகரண்யம் சொல்லாத இங்க சொல்ல முடியல. ஏன்னா இது கடத்துல இருக்கு, இது கபாலத்துல இருக்கு. அதனால என்ன பண்றோம்? காரியத்தினுடைய சமவாயி காரணமாக இருக்கக்கூடிய கடத்துக்கும் என்ன கபாலத்துக்கும் நம்ம சாமானாதிகரண்யம் சொல்ல போறோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுண்ணா. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இந்த கடகா கபாலத்துல என்ன சம்பந்தத்தோடு இருக்கு? சமவாய சம்பந்தத்தால். சமவாய சம்பந்தம். சரி, காரணமா இருக்கக்கூடிய கபால பரிமாணம் கபாலத்தை என்ன சம்பந்தத்தோடு இருக்கு? அதோ சமவாய சம்பந்தத்தோடு சமவாய சம்பந்தத்தோடு இருக்கு. அப்போ இங்க பாருங்க, நேரடியா நாம இதை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டோம். இங்கிருந்து கொண்டு வரணும், இப்படி கொண்டு வந்து இங்க கொண்டு போகணும். அப்போ இங்கிருந்து இது வர்றதுக்கு என்ன சம்பந்தம் வேண்டியிருக்கு? சமவாய சம்பந்தம். சமவாய சம்பந்தம் வேண்டியிருக்கு. இங்கிருந்து இங்க போறதுக்கு என்ன வேண்டியிருக்கு? அதுவும் சமவாய சம்பந்தம். அதுவும் சமவாய சம்பந்தம் வேண்டியிருக்கு. சரியா? அதுக்குதான் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? இத பாருங்க, சுவபதத்தினால இந்த கட பரிமாணத்தை எடுத்துப்போம். சரியா? ஸ்வசமவாயி எது? ஸ்வசமவாயி அப்படிங்கிற பதத்துக்கு கட பரிமாணமா, இந்த பரிமாணமானது எங்க சமவாயத்தோட இருக்கோ அதுதான் ஸ்வசமவாயி. ஸ்வசமவாயி அப்படிங்கறதுனால இதுவரை வந்தாச்சா? ஸ்வசமவாயி இதனுடைய சமவாயி எது? கபாலஹா. அப்போ ஸ்வசமவாயி சமவாயித்வ சம்பந்தேனா இந்த கட பரிமாணம் எங்க வந்துடுத்து? கபால கபாலத்துல வந்துடுத்து. இங்க கபால பரிமாணமானது எந்த சம்பந்தத்தோடு உட்கார்ந்துருக்கு? சமவாய சம்பந்தத்தோடு உட்கார்ந்துருக்கு. சரியா? அப்போ இந்த இடத்துல இந்த அசமவாய காரணத்துல நாம காரியதாவச்சேதக சம்பந்தத்தை சமவாய சம்பந்தம்னு சொல்லாம கூடாதான்? சொல்ல முடியாது. போன தடவை சொன்னோம் இல்லையா, கடம் பிரதி கபால சம்யோகா காரணம் அப்படிங்கிற சொன்ன இடத்துல காரியதாவச்சேதக சம்பந்தா சமவாய சம்பந்தான்னு சொன்னோம். அத போல இங்க சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? இங்க இன்னொரு ஒரு ஸ்டெப் அதிகமா தேவையா இருக்கு. புரியுறதா? முன்னாடி நம்ம இப்படியே கொண்டு போயிட்டோம். முதல் அசமவாதி காரண லட்சணம் சொல்லி, இங்க அப்படி இல்லை. இங்க இருந்து முதல்ல இங்க வர வேண்டி இருக்கு, அதுக்கப்புறம் இங்க போக வேண்டியதா இருக்கு. புரிஞ்சுதா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? காரியதாவச்சேதக சம்பந்தத்தை நேரடியா சொல்ல முடியாததுனால பரம்பரா சம்பந்தத்தை எடுத்துக்கிறோம். பரம்பரா சம்பந்தம் என்னது? நேரடியாக இதுக்கும் சம்பந்தம் சொன்னா, அல்லது இதுக்கும் நேரடியா சொன்னா சாட்சாத் சம்பந்தம். காரியாதிகரணத்துல காரியத்தை நேரடியா கொண்டு வச்சால் அப்போ சொல்லக்கூடிய சம்பந்தத்துக்கு என்ன பேரு? சாட்சாத் சம்பந்தம். அத நம்ம எங்க பார்த்தோம்? கடம் பிரதி கபால சம்யோகா காரணம் அப்படிங்கிற இடத்துல கடகா காரியாதிகரணமான கபாலத்துல சமவாய சம்பந்தத்தோட நேரடியா இருந்தது. சரியா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதானே ஸ்ரீராமா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆனா இப்போ அப்படி இருக்கோ? காரியமா இருக்கக்கூடிய கட பரிமாணம் நேரடியாக கபாலத்துக்கு வர்றதுக்கு யோக்கியமா இருக்கோ? இல்ல. அப்போ சாட்சாத் சம்பந்தா சொல்ல முடியல. அதனால நம்ம என்ன பண்றோம்? ஸ்வசமவாயி சமவேதத்துவ சம்பந்தேனா கட பரிமாணம் என்கின்ற காரியமானது எங்க கொண்டு வந்து வைக்கிறோம்? அதை கொண்டு வந்து கபாலத்தை வைக்கிறோம். சரியா? அதையும் கூட நாம என்ன பண்றோம் தெரியுமா? காரியஸ்ய யத் சமவாயி காரணம் தேன சக சாமானாதிகரண்யம் அப்படின்னு சொல்றோம். காரியஸ்ய இப்ப பாருங்க, சாமானாதிகரண்யம் நம்ம சொன்னோமே, இந்த சாமானாதிகரண்யம் எந்த ரெண்டுத்துக்கு வந்ததுன்னு கேட்டால் கட பரிமாணத்துக்கும் கபால பரிமாணத்துக்கும் இல்ல,
கடத்துக்கும் கபாலத்துக்கும் அப்படின்னு தான் சொன்னோம். இப்போ இந்த கடஹா வந்து எந்த மாதிரியா இருக்குன்னு கேட்டா, காரியமா நாம எதை எடுத்துட்டோமோ அதனுடைய சமவாயி காரணமா இருக்கு. இதுக்குதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன உதாரணம் தெரியுமா? ஒரு கம்பெனியினுடைய ஒரு முதலாளி இருக்கார். அவரை வச்சுட்டு நாம காரியம் பண்ணணும். ஆனா அவர் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? அவருடைய மேனேஜரோ அசிஸ்டன்ட் முக்கியமான ஆசாமி யாராவது உட்கார வச்சுட்டு போவார். என்பதுல இவரை வச்சுக்கிட்டு நீ பண்ணலாம் அப்படின்னு இல்லையா? அத போல கட பரிமாணம் காரியம் அதற்கும் இதற்கும் நேரடியாக ஒரு சம்பந்தம் வரல. அதனால நம்ம என்ன பண்றோம்? இதனுடைய சமவாதி காரணம் எதுவோ அதை கொண்டு வந்து சாமானாதிகரணத்தை சம்பாதிச்சுக்கிறோம். புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுண்ணா. ஸ்ரீராம இது புரிஞ்சுதா எப்படின்னு? அதனாலதான் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல காரணம் எது? இந்த நம்ம படிச்சுட்டு இருக்க இந்த காரிய காரண பாவ உதாகரணத்துல காரணம் எது? கபால பரிமாணம். கபால பரிமாணம். அது காரியாதிகரணம் சொன்னா இந்த இடத்துல பாருங்க, காரிய சமவாயி காரணஸ்ய அதிகரணம்னு அர்த்தம். நம்ம இங்க காரியாதிகரணம்னா என்ன அர்த்தம் பண்ணிக்கிறோம்? காரியஸ்ய சமவாதி காரணம் தஸ்ய அதிகரணம் ததேவ இங்க காரியாதிகரணம். முன்னாடி கடம் பிரதி கபால சயோக காரணம் அப்படிங்கிற சொன்ன இடத்துல காரியாதிகரணம் நம்ம எது எடுத்துட்டோம்? கபாலமா எடுத்துட்டோம். அதாவது காரியஸ்ய சமவாதி காரணம் எது? ததேவா இல்லையா? ஆனா இங்க பாருங்க, காரியாதிகரணம் அப்படிங்கிற பதத்தினால நாம எதை எடுத்துட்டு இருக்கோம்? காரியஸ்ய சமவாதி காரணம் கடஹா தஸ்ய சமவாதி காரணம் கபாலஹ தத். அதாவது காரிய சமவாயி காரணஸ்ய உற்பத்தி ஸ்தானம் எதஸ்தி கபாலஹ தத் ஸ்வீக்ரியதே. காரியாதிகரணம் அப்படிங்கிற பதத்தினால நம்ம எதை எடுத்துக்கிறோம்? காரியஸ்ய யத் சமவாதி காரணம் கடஹா தஸ்ய யத் சமவாதி காரணம் ததேவ அத்ர கிரஹ்யதே. நல்ல மனசுலாச்சா இப்போ? இப்போ நாம இங்க கேட்ட கேள்வி என்னதுன்னு கேட்டா, காரணம் கபால பரிமாணம் காரியாதிகரணத்துல எந்த சம்பந்தத்தோடு இருக்கு? சமவாய சம்பந்தத்தோடு இருக்கு. சமவாய சம்பந்தத்தோடு இருக்கு. அப்போ இந்த இடத்துல காரிதாவச்சேதக சம்பந்தமானது எது? சமவாய சம்பந்தம். சமவாய சம்பந்தம். இப்போ முன்னாடி நாம பார்த்த அசமவாதி காரணத்துல காரிதாவச்சேதக சம்பந்தம் எதுவா இருந்தது? சமவாய காரணம். ஆமா, அப்ப மாறல. ரெண்டு இடத்துலயும் என்ன இருக்கு? சமவாய காரணம் தான். சமவாயஹ சம்பந்தஹ சமவாயஹ சம்பந்தஹ காரணதாவச்சேதக சம்பந்தஹ. ரெண்டு இடத்துலயும் ஒண்ணும் மாற்றம் வரல. சரி, முன்னாடி நாம பார்த்த அசமவாதி காரணத்துல கடம் பிரதி கபால சயோக காரணம் அப்படிங்கிற இடத்துல காரியதாவச்சேதக சம்பந்தா எது இருந்தது? அதுவும் சமவாய சம்பந்தம். அதுவும் சமவாய சம்பந்தமா. இப்போ இங்கேயே காரியதாவச்சேதக சம்பந்தா அதே சமவாய சம்பந்தாவா இல்ல வேற சம்பந்தாவா? அது வேற பரம்பரா சம்பந்தா. ஸ்வசமவாயி சமவாயித்வ சம்பந்தா காரியதாவச்சேதக சம்பந்தா மாறி போயிடுது. அதனாலதான் இதுக்கு என்ன பேர் சொல்றா கிரந்தத்துல? த்விதீய அசமவாதி காரணம் அப்படின்னு சொல்லிடுறான். வித்தியாசம் நல்லா புரிஞ்சுட்டா? புரிஞ்சிருச்சுனா ஸ்ரீராம நல்லா புரிஞ்சுட்டா? இத நம்ம எப்படி இத பிரதம அசமவாதி காரணம் த்விதீய அசமவாதி காரணம் இது வந்து இப்படி சொல்றது சரியா இல்லை. ஏன்னா 1 2 அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்றது? எதை வேணா முதல்ல சொல்லலாம், எதை வேணா ரெண்டாவது சொல்லலாம் இல்லையா? அப்போ இது 1வது இது 2வது அப்படிங்கிற ஒரு விவகாரம் சரியா இல்லை, சாஸ்திரியமா இல்லை இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? அதுக்குதான் ஒரு வழி பண்ணினா அது பாருங்க. கடஹா காரியம் கடம் பிரதி கபால சயோக காரணம் அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்துட்டோமா இல்லையா? பிரதம அசமவாதி காரண உதாரணம் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டோமா? அந்த இடத்துல நீங்க பாருங்க, அந்த இடத்துல காரணம் எது? கபால சயோக. காரியம் எது? கடஹ. அப்போ நம்ம கரெக்ட் தான், கடஹ. அப்ப என்ன அடுத்து? காரியமும்
காரியமும் காரணமும் ஒரு இடத்துல இருந்தது. சரியா? ஒரே அதிகரணத்துல இருந்தது. எங்க இருந்தது? ஒரே அதிகரணத்தை. அதாவது கபாலத்தை. காரணம், இந்த காரணமானது காரியேன சக ஆசீத். கேன சக ஆசீத்? காரணம் காரணம் காரியேன சக ஆசீத் இல்லையா? நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சிருத்தனா? புரிஞ்சுக்கா? புரிஞ்சிருத்தனா? புரிஞ்சுதுண்ணா. சரியா? சரி, அடுத்தது ரெண்டாவது பாருங்க. கட பரிமாணம் பிரதி கபால பரிமாணம் காரணம் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி இருக்கு பாருங்க. அந்த இடத்துல இது காரியம் எது? கட பரிமாணம். கட பரிமாணம் காரியம். சரியா? அதனுடைய சமவாயி காரணம் எது? கடஹா. கடஹா. அதற்கும் நல்லா பாருங்க. புரியதுக்காக கபாலகம் போட்டிருக்கேன். இது இங்க என்ன எழுதணும்னா கடஹா. என்ன எழுதுனா சரியா இருக்கும்? கடஹா. சமயக் கடஹா. சரியா? இது காரியம். இது காரியஸ்த சமவாதி காரணம் கடஹா. காரணம் இங்க என்னது? இந்த உதாரணத்துல கபால பரிமாணம். கபால பரிமாணம். அதுதான் இங்க காரணம். இப்ப பாருங்க, நம்ம இப்போ இதையும் தான் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த ரெண்டும் தான் சாமானாதிகரணியம் சொல்ல போறோம். எந்த ரெண்டுத்துக்கும்? இது கடத்துக்கும் கபாலத்துக்கும் தான் நம்ம இங்க ஒரு சாமானாதிகரணியம் சொல்ல போறோம். புரிஞ்சுட்டா? அப்போ இந்த இடத்துல காரணம் காரியத்தோடு ஒரு அதிகரணத்துல இருக்கா, அல்லது காரணம் காரியத்தினுடைய சமவாயி காரணம் எதுவோ அதோடு ஒரு இடத்துல இருக்கா? காரணம் காரியத்தோட சமவாய காரணத்தோட சேர்ந்து இருக்கு. அப்படித்தானே இருக்கு. ஸ்ரீராம புரிஞ்சுட்டா? இது கடைசியா சொன்ன விஷயம். அப்போ பாருங்க, இந்த இடத்துல நாம சொல்லும் போது என்ன சொன்னோம்? காரணம் காரியேன சக வர்த்தத்தைன்னு சொன்னோம். சரியா? புரிஞ்சுதா எப்படி சொன்னோம்? அத போல இங்க நாம சொல்ல முடியுமா? காரணம் காரியேன சக வர்த்ததே அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுண்ணா. சொல்ல முடியாது. அப்போ இப்படி சொல்லாம பாருங்க, காரணம் காரிய சமவாயி காரணேன சக ஏகஸ்மின் அதிகரணே வர்த்ததே. இப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்லலாம். சொன்னா சரியா இருக்கு இல்லையா? சரியா? ஆனா ரொம்ப லென்த்தா இருக்குல்ல. காரணம் காரிய சமவாதி காரணேன சக வர்த்ததே அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெருசா இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணலாம்? சுருக்கமா இப்படி சொல்லாம பாருங்க, காரணம் காரணேன சக வர்த்ததே. இப்படி சொல்லாமா? எப்படி சரி வரும்? இப்ப பாருங்க, என் மனசுல முன்னாடி நான் என்ன சொன்னேனோ அதுதான் மனசை வச்சுன்னு சொல்றேன். முன்னாடி நான் என்ன சொன்னேன்? காரணம் காரிய சமவாயி காரணேன சக வர்த்ததே அப்படின்னு நம்ம சொன்னேன்னா அது நல்லா சரியா இருக்கா? தப்பு இல்லாம இருக்கா? தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சரி. அதையே மனசுல வச்சுட்டு நான் இப்ப என்ன சொல்றேன்? காரணம் காரணேன சக வர்த்ததே அப்படின்னா, இப்ப நான் சொன்ன அந்த பதத்துல காரணம் அப்படிங்கிற இந்த காரண பதம் எதை குறிப்பிடுறது? கபால பரிமாணத்தை குறிப்பிடுது. கபால பரிமாணத்தை. காரணேன சகா அப்படின்னு சொல்லும்போது இந்த காரணேனன்னு திருத்தியாந்த பதம் எதை குறிக்கிறது? கடத்தை குறிக்கிறது. கடத்தை குறிக்கிறது. அதை எப்படி சொல்லணும்? காரிய சமவாய காரணமான கடத்தை குறிக்கிறது. அப்போ நீங்களே புரிஞ்சுட்டேலா இல்லையா? காரணேன அப்படிங்கறதுல காரணேனன்னு வெறும்னே ஒரு காரண பதம் இருந்தாலும் அந்த காரணேனங்கிற பதத்துக்கு காரிய சமவாதி காரணேனன்னு அர்த்தம் இல்லையா? நல்லா புரிஞ்சுட்டேலா? இத நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். காரணம் காரிய சமவாதி காரணேன வர்த்ததே அப்படின்னு சொல்றத சுருக்கி நான் என்ன பண்ணிட்டேன்? காரணம் காரணேன வர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி
அது எப்படி அது புரியல. நான் திருத்தீயா விபக்தியால அது எப்படி கட்டம்னு எப்படி அது காரணேனால எப்படி கட்டம் அந்த சமவாய சம்பந்தேன அது முழுக்க எப்படி அது திருத்தீயால தெரியுது? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படி. இப்ப நான் சொல்லிட்டேன், நான் இந்த இடத்துல காரணம்னு சொல்றது சமவாதி காரணத்தை தான் நான் குறிப்பிடுறேன். அத அப்படின்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு பாருங்க, நான் முதல் வாக்கியம் நான் சொல்றேன், தசரத புத்திரஹா ராமஹா ஆசீத். சரியா? இப்படி சொல்லிட்டேனா? அடுத்த வாக்கியத்துல நான் என்ன எழுதுறேன், ராமஹா சீதையா சஹ வனம் அகச்சது. இப்போ இந்த ராமஹா யாரு? எந்த ராமஹா? தசரத புத்திர ராம. அது எப்படி தெரிஞ்சது? முந்தின வாக்கியத்தினால தெரிஞ்சது. முந்தின வாக்கியத்துல நான் தசரத புத்திர ராமனை சொன்னேன், இருந்தாலும் ரெண்டாவது வாக்கியத்தை அப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்டா என்னுடைய தாற்பயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ காரணேனா அப்படிங்கிற இடத்துல அந்த காரண பதம் எதை குறிப்பிடுறதாக நான் மனசை வச்சுருக்கேன், என்னுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருந்தால் நீங்க காரணேனா அப்படிங்கிற பதத்தினால எது எடுத்துப்பேல்? காரிய சமவாதி காரணேன எடுத்துப்பேல். பிரகிருத ஸ்தலத்துல காரியம் கட பரிமாணம், அதனுடைய சமவாதி காரணம் கடஹா. இப்ப கடத்தை எடுத்துப்பேல். சரிதானே? இப்ப எதுக்காக இது ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா, பிரதம அசமவாதி காரணம், த்விதீய அசமவாதி காரணம் இப்படி சொல்றதை காட்டிலும் காரியேன காரணஸ்ய சாமானாதிகரண்யம், காரிய சமவாதி காரணேன காரணஸ்ய சாமானாதிகரண்யம் இப்படி சொல்ல முடியுமா முடியாதா? நான் கடைசியா சொன்னது புரிஞ்சுதா? மறுபடியும் சொல்றேன், பாருங்க. பிரதம அசமவாதி காரணம், த்விதீய அசமவாதி காரணம் அப்படிங்கறத சொல்றதை காட்டிலும் காரியேன சக காரணஸ்ய சாமானாதிகரண்யம், காரிய சமவாயி காரணேன சக காரணஸ்ய சாமானாதிகரண்யம் இப்படியும் சொல்றது முடியும் முடியாதா? முடியும். அதத்தான் இங்க கிரந்தத்துல காரியேன காரணேன சக ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத்து காரியம் உற்பத்தியதே தத் அசமவாதி காரணம் அப்படின்னு லட்சணம் பண்ணிட்டார். காரியேன காரணேன வாசகா. புரிஞ்சுதா எப்படின்னு? காரியேன சகா ஏகஸ்மின் அதிகரணே காரணம் வித்தியமானம் சத்து காரியம் உற்பத்தியதி. பாருங்க, நான் இதை விவரிக்கிறேன். முதல்ல நான் உதாரணம் எது எடுத்துக்கிறேன் தெரியுமா? கடம் பிரதி கபால சம்யோக காரணம். அந்த உதாரணம் எடுத்துப்போமா? பங்கில முதல் பதம் என்ன இருக்கு? காரியம். காரியே காரியேன சஹா. காரியேன சஹா. சரி, காரியேன சஹா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எழுதலாம்? கடேன சஹா. கட எழுதலாமா? எழுதலாம். கடேன சஹா. ஏகஸ்மின் அர்த்தே காரியாதிகரணே. காரியாதிகரணம் என்னது? கபாலே. கபாலே. ஏகஸ்மின் அதிகரணே கபாலே சத் இருந்து கொண்டு, கபாலே வித்தியமானம் சத் யத் காரியம் உத்பாதயதி. கஹ உத்பாதயதி? கபாலே வித்தியமானம் சத் கபால சம்யோகः. சரியா? கபால சம்யோகः. அப்போ இந்த கபால சம்யோகம் என்ன பண்றது? காரியேன சஹா ஏகஸ்மின் அர்த்தே கபாலே வித்யமானம் சத் கிம் கரோதி? காரியம் உத்பாதயதி. சரியா? புரிஞ்சது. புரிஞ்சுதா? இப்போ காரியேன சஹ வித்யமானம் ஏகஸ்மின் அதிகரணே வித்யமானம் சத் காரியம் உத்பாதயதி. இப்படி இருந்தால் அதுதான் என்னது? பிரதம அசமவாதி காரணம். சரியா? இது நல்லா புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சுதுண்ணா. இப்போ அடுத்தது பாருங்க. அடுத்தது எப்படி இருக்கு? காரணேனா. காரணேனா அப்படின்னு சொன்னா நம்ம உதாரணம் எதை எடுத்துக்க போறோம்னு கேட்டா, கட பரிமாணம் பிரதி கபால பரிமாணம் காரணம் அப்படிங்கிற இடத்த எடுத்துக்க போறோம். இந்த இடத்துல
காரணேன அப்படிங்கறதுல காரண பதத்துக்கு எந்த மாதிரியான காரணம் அர்த்தம்? कार्य समवाय सम्यक् उक्तं, सम्यक् उक्तं। समवाय कारणेन कार्यं किम् अत्र? घट परिमाणं घट परिमाणं कार्यं। तस्य समवायि कारणं किमस्ति? घटः घटः। அப்போ காரணேன சஹ அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? कार्य समवायि कारणेन सह एकस्मिन् अर्थे समवेतं सत्। एकस्मिन् अर्थे न एकस्मिन् पदार्थे अधिकरणे सम्यक् सम्यक्। அப்போ அந்த அதிகரணம் எதை எடுத்துட்டு இருக்கோம்? கபாலத்தை எடுத்துப்போமா? கபாலே. இதுல என்ன காரணமா சொல்ல போறோம்? பரிமாணம். கபால பரிமாணத்தை எடுத்துக்க போறோம். அப்போ இந்த கபால பரிமாணம் என்ன பண்றதுன்னு கேட்டா कार्य समवायि कारणेन सह एकस्मिन् अर्थे विद्यमानं सत् किं करोति? कार्यम् उत्पादयति। இது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்குங்கிறதுக்காக இந்த கோடு. புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சுனா இப்போ कारणेन सह अर्थात कार्य समवायि कारणेन सह एकस्मिन् अर्थे कपाले समवाय संबंधेन विद्यमानं सत् कार्यं घट परिमाणம் उत्पादयति। இத ரெண்டுத்தையும் மனசை வச்சிருந்தா கிரந்தக்காரர் என்ன பண்ணார்? கார்யேன காரணேன வா சஹ ஏகஸ்மின் அர்த்தே சமவேதம் சத் காரியம் உற்பத்தியதே தத் அசமவாதி காரணம். ஏன்னா ரெண்டுத்துல எது வேணா எந்த இடத்துல எது உபயோகப்படும் தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணிட்டார்? ரெண்டுத்தையும் சொல்லிட்டார். புரிஞ்சுதா இப்போ எப்படின்னு? புரிஞ்சிருக்குண்ணா. இப்போ நாம பங்கியை பார்க்கலாம். புஸ்தகம் தெரிகிறதா? தெரியுதுண்ணா. பஷ்யந்து அதுனா द्वितीय असमवादि कारण वर्णनम। कपाल घट गतयोः परिमाणयोः अस्ति कार्यकारण भावः। कपाल घट गतयोः इत्यस्य तत्र विद्यमान इत्यर्थः। கபாலத்தில் இருக்கக்கூடிய கத அப்படின்னு சொன்னா அதில் இருக்கக்கூடிய. पश्यन्तु उदाहरणं किं गृहीतं? घट परिमाणं प्रति कपाल परिमाणं कारणमिति स्वीकृतं। तर्हि घटे विद्यमान परिमाणं प्रति कपाले विद्यमान परिमाणं कारणम् इति अस्माभिः व्यवहारः क्रियते। विद्यमान इति यद् उक्तं तदेव घट शब्देन उच्यते। पुरुषता श्रीराम அப்போ கபால கட கதயோஹ அப்படின்னா என்ன அர்த்தம்? கபாலே வித்யமான घटे विद्यमान इत्यर्थः। कपाल घटयोः विद्यमान परिमाणयोः मध्ये कार्यकारणभावः निरूप्यते। कपाल घट गतयोः परिमाणयोः अस्ति कार्यकारणभावः। सम्यक् पंक्त्यर्थः गृहीतः वा अधुना? आनुभविकः। परन्तु चित्रेण इदं स्पष्टं यत् द्वयोः सामानाधिकरण्यं नास्ति। द्वयोः इत्युक्ते घट परिमाण परिमाणयोः एकत्र सामानाधिकरण्यं न लभ्यते। सम्यक् अस्ति वा? सम्यक् अस्ति आचार्य। अतः किं कर्तव्यम्? परंपरा संबंधः स्वीकर्तव्यः। सम्यक् गृहीतं वा? गृहीतम् आचार्य। कपालस्य परिमाणं तद्गुणः। कपाले विद्यमानं यत् परिमाणं तत् कपालस्य गुणः भवति। तद्गुणः सः गुणः कुत्र भवति? कपाले एव भवति। तदेव अत्र उक्तं कपालस्य परिमाणं तद्गुणः कपालगुणः। अतः तत्रैव समवायेन स्यात्। तत्रैव इत्युक्ते कपाले एव समवाय संबन्धेन स्यात् भवतु। घटपरिमाणं च तद्गुणः। घटपरिमाणं घटस्य गुणः।
तर्हि सः गुणः कुत्र भवेत्? घटे एव भवेत्। घटे एव भवेत्। तत्र समवेतः भवेत्। तत्र इत्युक्ते घटे। अतः तयोः सामानाधिकरण्यं न लभ्यते। अतः किं कर्तव्यं? तयोः सामानाधिकरण्य निर्वाहाय कार्यं घटपरिमाणं कारणाधिकरणे कपाले परंपरा संबंधेन नेतव्यम्। सम्यक् अस्ति वा? पंक्त्यर्थः विहितः किल? गृहीतः आचार्य। स च परंपरा संबंधः एव कः अस्ति? स्वसमवायि समवायित्व संबंधः। अस्य कः अर्थः? लक्षणे विद्यमान पदस्य प्रत्येकस्य कः अर्थः इति निरूप्यते। स्वपदेन घटपरिमाणं कार्यं स्वीकर्तव्यं। स्वं घटपरिमाणम्। अत्र चित्रे पश्यन्तु, स्वम् इति पदेन अयं पदार्थः गृहीतः, घटपरिमाणं गृहीतं। समस्ति वा? स्वसमवायी कः अस्ति? घटः। कुतः? घटपरिमाणं गुणः। सः गुणः समवाय संबंधेन घटे एव भवति। अतः स्वसमवायी कः भवति? घटः भवतु। स्वसमवायी इति पर्यन्त शब्देन घटः गृहीतः। सः घटः कुत्र समवाय संबंधेन भवति? कपाले भवति। कपाले। कुतः? तत्रैव समवाय संबंधेन जायते, उत्पद्यते। अतः स्वसमवायी समवायी कपालः। स्वसमवायी समवायी। सम्यक् अस्ति वा? अनेन संबंधेन घटपरिमाणं कपाले आनीतं भवतु। तदनन्तरं कारणत्वेन अभिमतं कपालपरिमाणम् अत्र केन सम्बन्धेन अस्ति? तदपि समवाय संबंधेन अस्ति। तदपि समवाय न वक्तव्यं। तदपि इति भवतां मनसि किम् अस्ति? पूर्वं यत् असमवायिकारणं निरूपितं तत्र समवाय सम्बन्धेनैव कारणमासीत् इति बुद्धौ संस्थाप्य उच्यते वा? न, तत्र घटः समवाय संबंधेन कपाले वर्तते, अतः कपालपरिमाणमपि समवाय संबंधेन कपाले एव वर्तते इति मम। तर्हि क्लेशः सम्यक् विहितं चेत् क्लेशः नास्ति। कपालपरिमाणं कपाले समवाय संबंधेन अस्ति। तथा च अत्र पश्यन्तु, स्वं घटपरिमाणं तत् समवायी घटः, तत् समवायी कपालः, समवायित्वं समवायी कपालः चेत् समवायित्वम् इति धर्मः कपाले भवति। मनुष्यः रामः मनुष्यः चेत् मनुष्यत्वं रामे भवति। तद्वत् कपालः समवायी चेत् समवायित्वं कपाले भवति। सम्यक् गृहीतं वा? गृहीतमाचार्य, सम्यक् गृहीतं। तदेव अत्र उक्तं समवायित्वं कपाले इति स्वसमवायि समवायित्व सम्बन्धेन घटपरिमाणं कपाले प्राप्तम् अधुना। एतदर्थं किञ्चित् उदाहरणं किम् अस्ति? अहं भवतां मित्रम् अस्मि। मम मित्रं रामः कश्चन वर्तते। साक्षात् तस्य भवतः च परिचयो नास्ति, अथापि क्वचित् मेलनं जातं चेत् तदानीं किं वदामः? अयं मम मित्रस्य मित्रं वर्तते इति वदामः। मम मित्रस्य मित्रं, तस्य कः अर्थः? पश्यन्तु, मम भवतः च साक्षात् सम्बन्धः अस्ति, मम मित्रम् इति उच्यते। परन्तु यदि रामः आगतः तर्हि किम् उच्यते? मम मित्रस्य मित्रम्। तर्हि भवतः रामस्य च अधुना साक्षात् सम्बन्धः अस्ति वा, परंपरा सम्बन्धः अस्ति वा? परंपरा सम्बन्धः अस्ति। परंपरा सम्बन्धः। तस्य अभिप्रायः कः? यदि भवतः मम च सम्बन्धः उच्यते तदानीं मध्ये कश्चन पुरुषः मध्ये नापेक्षितः, अन्यः कश्चन पदार्थः नापेक्षितः। साक्षात् सम्बन्धः निरूपयितुं शक्यः, परन्तु रामः चेत् मध्ये मम स्थितिः अपेक्षिता, मम सम्बन्धः अपेक्षितः। एवं चेत् परंपरा सम्बन्धः इत्युच्यते। अन्यः कश्चन पदार्थः अन्तः प्रविष्टः किल, अतः सम्यक् गृहीतः वा? सम्यक् गृहीतः आचार्य। तदेव अत्र उक्तं। समवायित्वं कपाले इति स्वसमवायि समवायित्व सम्बन्धेन घटपरिमाणं कपाले प्राप्तं।
तत्रैव च कपालपरिमाणमपि समवायेन वर्तते इति कार्यकारणयोः कपाले सामानाधिकरण्यं सम्पन्नम्। इदमेव च द्वितीयम् असमवायिकारणत्वं यत् स्वसमवायि समवायित्वरूप परम्परा सम्बन्धेन यत् कार्याधिकरणम्। अधुना कार्याधिकरणं किं गृहीतम्? कपालः एव गृहीतः। तत्र कार्यं केन सम्बन्धेन भवति इत्युक्ते स्वसमवायि समवायित्व रूप परम्परा सम्बन्धेन भवति। तदेव कपालः कार्याधिकरणं। तत्र समवाय सम्बन्धेन स्थित्वा कपालपरिमाणं कार्यं जनयति इति कृत्वा कार्यजनकत्वं कपालपरिमाणस्य भवति। इदमेव ग्रन्थकृता कारणेन सह एकस्मिन् अर्थे समवेतं सत् कारणम् असमवादि कारणम् इत्युक्तम्। सम्यक् गृहीतं वा? सम्यक् गृहीतम् आचार्य। श्रीरामः सम्यक् गृहीतम् आचार्य। इह कारणपदेन पश्यन्तु, कारणम् इति शब्देन कारणं कारणेन सह इत्यत्र कारणेन तृतीयान्तं पदम् उक्तं किल, तेन कीदृशकारणं ग्रहीतव्यं वर्तते? कार्यसमवायकारणेन। तदेव अत्र निरूप्यते। इह कारणपदेन यस्य कार्यस्य विचारः प्रकृतस्थले क्रियते तस्य यत् समवादिकारणं तदेव ग्राह्यम्। प्रकृतकार्यं किमस्ति? घटपरिमाणं। तत्समवादिकारणं किं? घटः। तेन सह एकस्मिन् अर्थे अर्थात् कपाले समवेतं। समवेतम् इत्यस्य कः अर्थः? समवाय सम्बन्धेन विद्यमानं सत् कपालपरिमाणं घटपरिमाणस्य कारणं भवति इति। तत् घटपरिमाण तत् इत्युक्ते किं किं ग्राह्यं तच्छब्देन अत्र? कपालपरिमाणम् उच्यतां, सम्यक् उक्तं। कपालपरिमाणं कपालपरिमाणं घटपरिमाणस्य असमवादिकारणम्। सम्यक् गृहीतं वा? सम्यक् गृहीतम्। यद्यपि मूले अस्यां पङ्क्तौ कार्येण कारणेन सह इत्यादि लिखितं, तत्र एवमेव लिखितं, परन्तु तत्रत्यः कार्येण इति अंशः प्रथम समवायिकारणपरः व्याख्यातः। पूर्वं कारणेन इति प्रकृतसम्बद्धं निरूपणं कृतं। सम्यक् गृहीतं वा? तत्र कार्येण सह इत्यस्य विवरणं कृतम्। अधुना कारणेन सह इत्यस्य एतादृश प्रतिपादनं कृत्वा द्वितीय असमवायिकारणं निरूपितं। तथा च कार्येण सह एकस्मिन् अर्थे समवेतं सत् कारणम् इति आद्यम्। कारणेन सह एकस्मिन् अर्थे समवेतं सत् कारणम् इति अपरम् असमवादिकारणं सिद्ध्यति। सम्यक् गृहीतं वा? वस्तुगत्या अत्र प्रथम असमवादिकारणमेव अपेक्षितं प्रकृतस्थले। संख्याविषये तथैव अपेक्षितं, परन्तु अग्रे गुरुत्वनिरूपणावसरे सर्वम् अर्थात् द्वितीय असमवादिकारणं कारणेन सह एकस्मिन् अर्थे तदपि अपेक्षितम्। अतः सर्वम् अत्रैव निरूप्यते। तदुच्यते यद्यपि सर्वमिदं मूलपङ्क्तिव्याख्यान अवसरे एव वक्तुम् उचितं, तथापि समवायिकारण असमवायिकारणादि विभागात् प्रागेव मूले अर्थात् कार्यकारणभाव निरूपणं तु इतोपि अग्रे अर्थात् गुरुत्वादि निरूपण अनन्तरमेव भविष्यति। परन्तु गुरुत्वलक्षण अवसरे असमवायिकारणं किम् इति निरूपणीयम् इति आपतितं। तदर्थं कार्यकारणभाव निरूपणात् प्रागेव अर्थात् कार्यकारणभाव प्रतिपादक ग्रंथ निरूपणात् प्रागेव प्रसंगात् अत्रैव निरूप्यते। तदेव अत्र उक्तं यद्यपि सर्वमिदं मूलपङ्क्तिव्याख्यान अवसरे एव वक्तुम् उचितं, तथापि समवायिकारण असमवायिकारणादि विभागात् प्रागेव मूले गुरुत्वलक्षणे असमवायिकारण उल्लेखः वर्तते। तद् उल्लङ्घ्य कथम् अनिरूप्य मूलपङ्क्तिं सम्यक् अनिरूप्य कथम् अग्रे वक्तुं शक्यते? अत एव प्रसङ्गात् निरूप्यते इति तन्निरूपणे ग्रहणे च ग्रहणे नाम तज्ज्ञाने तद् अवगमने
सौकर्याय प्रसंगात् संख्या परिमाण निरूपणे एव तन्निरूपणं कृतम् मूलपंक्ति व्याख्यान अवसरे तु विशेषं कञ्चन पश्यामः इति एतावता असमवादिकारणं द्विविधमपि निरूपितं वर्तते अत्र अग्रे अग्रिमकक्षायां पश्यामः वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसंग्रहः।